ஹாய் வெல்கம் டு மாஷான் உலகம். இந்த வருஷம் யூஎஸ்ல என்னோட வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். கணவரோட நீண்ட ஆயுளுக்காகவும் குடும்ப சுபிக்ஷத்துக்காகவும் பண்ற அந்த பூஜையை பொதுவாகவே அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் பண்ணுவாங்க. இங்க எனக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் எல்லா பண்டிகைகளையும் நல்லா கொண்டாடுறது ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃபங்க்ஷன் அப்பயும் நல்லா அழகா அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. பிரசாதம் நல்லா வெரைட்டியா பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு எங்களால முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணி சாமி கும்பிடும்போது அவ்வளோ நிறைவா இருக்கும். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். வந்த பெண்களையும் குழந்தைகளையும் அம்மனா நினைச்சு அவங்களுக்கு நலுங்கு வச்சு தாம்பூலம் கொடுத்து நல்லபடியா இந்த பூஜையை பண்ணி முடிச்சேன். எங்க ஃபேமிலியில இந்த பூஜையை பண்ற வழக்கம் இல்லைனாலும் நம்ம எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ண ஆரம்பிச்சேன். கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆன புதுசுல ஒரு ஆசையில தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த பூஜையை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். பார்த்தா பூஜை பண்ண 4வது மாசத்துல நான் கன்சீவ் ஆயிட்டேன். அதுல இருந்து இந்த பூஜை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு. என் மாமனார் மாமியார் வீட்டுல டெனண்டா இருந்தவங்க இந்த பூஜையை செய்யறதை பார்த்து என் மாமியாருமே இந்த பூஜையை பண்ணுவாங்க. இந்த பூஜையை பண்ற ஒவ்வொரு வருஷமும் அம்மன் எல்லா விதத்துலயும் நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பாங்க.